Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹியூஜ் மீஷோ ஷாப்பிங் ஹால் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ மீஷோவில் மெகா பிளாக் பஸ்டர் சேல்ஸ்ல எக்கச்சக்கமான சாரீஸஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரெடிமேட் பிளவுசஸோட ஸோ இந்த சாரீஸஸ் எல்லாமே வந்து 350க்குள்ளேயே வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரியும், ரெடிமேட் பிளவுசஸ் எல்லாமே வந்து 120லேருந்துட்டு 200க்குள்ளேயே வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கும், காலேஜ் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா காட்டன் சாரீஸஸ், பியூர் ஹேண்ட்லூம் சாரீஸஸ் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோ ஆப்பில் வந்துட்டு நம்மளுக்கு வீக்கெண்டில் எப்போவுமே வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு காலில் ஆட் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு மணி சேவிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு லைட் பேபி பிங்க் கலர் சாரீ. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டுங்க, பியூர் காட்டன் சாரீ தான். நம்மளுக்கு ஒயிட் கலர்ல வந்துட்டு நம்மளுக்கு பேட்டர்ன் டிசைன்ஸ் இருக்க மாதிரியும், கோல்டன் கலர்ல வந்துட்டு நம்மளுக்கு சென்டர்ல எல்லாம் வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாரீ பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து தெரியும், ரொம்ப சாஃப்டா இருக்கு. ப்ரைஸ் வந்து நான் மேலே கொடுக்குறேன் ஐகால்ல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரீ ரொம்ப சூப்பர் வேல்யூ ஃபார் மணினே சொல்லுவேன். நம்மளுக்கு வேர் பண்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஸோ இவ்வளோ சாஃப்ட்னஸ் வந்து இந்த ப்ரைஸ்க்கு டெஃபினட்டா நம்மளுக்கு ஷாப்ல வந்து கிடைக்காது. ஸோ உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முந்தி டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. இது வந்து நம்மளுக்கு பிளைன் பிளவுஸ். கேர்ள்ஸ் பேபி பிங்க் கலர் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டீங்க. ஸோ இது எல்லா சாரீஸுமே நான் அம்மாக்காக தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, சிங்கிள் ஃப்ளீட் வச்சு வேர் பண்ண முடியாது, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியா இருக்க மாதிரி இருக்கு. அது ஒண்ணுதான் எனக்கு வந்து இந்த சாரீல பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது. பட் நம்ம 5 ஃபோல்டிங் தான் எடுத்து வேர் பண்றோம் அப்படின்னா அவ்வளோக்கா டிரான்ஸ்பரன்சியா வந்து இல்லை, சூப்பர் டூப்பராகவே வந்து இருக்கு. ஓகேங்களா, நான் சைடு பிளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இதுதான் முந்தி போர்ஷன், நம்மளுக்கு ரன்னிங் முந்தி மாதிரி வந்துருக்கு. ஸோ சாரீ ஃபுல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த புட்டா டிசைன் ஸ்டார்டிங்ல இருக்க மாதிரியும், முந்தியில வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் இருக்க மாதிரியும் இருக்கு. டிராப் பண்ணோம் அப்படின்னாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு பார்டர் ஃபுல்லா வந்து இந்த ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஈஸி டு ஃப்ளீட்னே வந்து சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம இப்படி எடுத்துட்டு ஒரு 5 ஃபோல்டு பண்றோம் அப்படின்னாவே ஜஸ்ட் நம்ம சும்மா நான் வச்சு காட்டுறேன், அவ்வளோதான். ஜஸ்ட் எடுத்திருக்கேன், சும்மா அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா பிளைன் பிளவுஸோட இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த சாரீக்கு மேட்சிங்காக நான் ஒரு ரெடிமேட் பிளவுஸும் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதுலயே பிளவுஸ் இருக்கு, பட் இருந்தாலும் இந்த ஹாலில் ரெடிமேட் பிளவுஸஸோட கலெக்ஷன்ஸும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஸோ இதுதான், பட் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் வந்து ரிசீவ் ஆயிருந்தது. ஏன்னா இதுல எம்ப்ராய்டரி இருக்க மாதிரி நான் பிக் பண்ணியிருந்தேன். சூப்பரா இருக்கு. ஸோ எம்ப்ராய்டரி டிசைன் அவ்வளோ அழகா இருக்கு. இந்த ஆரஞ்சுக்கு பதிலாக பிங்க் கலர் எம்ப்ராய்டரி, இந்த சாரியில இருக்கக்கூடிய பிங்க் கலர் எம்ப்ராய்டரி வர மாதிரி போட்டிருந்தேன். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மீஷோவோட கேட்லாக்ல ஹேண்ட்ல வந்துட்டு சேம் இதே எம்ப்ராய்டரி இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்றேன். பட் இதுல ஹேண்ட்ல சுத்தமாக எம்ப்ராய்டரிங் இல்லை, அது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது. பட் அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோட குவாலிட்டி, தென் ஸ்டிச்சஸ், இதோட பைப்பிங் ஒர்க் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸ்டிச்சிங் சார்ஜஸ்க்கு தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எம்ப்ராய்டரி டிசைன்ஸ்க்கே வந்துட்டு 500 மேல வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ப்ரைஸ்க்கு நான் இந்த பிளவுஸோட ப்ரைஸ் மேல கொடுக்குறேன். இந்த ப்ரைஸ்க்கு இதை ஒர்த்துனே சொல்லுவேன். இதோட மேல கேட்லாக்ல எம்ப்ராய்டரியோட இருந்தது. ரிசீவ் பண்ணி பழைய கஸ்டமர்ஸ் போட்டிருக்க போட்டோஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட்ல எம்ப்ராய்டரி இல்லை. அதை நோட் பண்ணாம நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் குவாலிட்டி வைஸ் சொல்லணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது. டெஃபினட்டா வந்து இந்த ப்ரைஸ்க்கு பை பண்ண முடியாது. நான் 250க்கு பை பண்ணியிருந்தேன். பட் மெகா பிளாக் பஸ்டர்ல 160கே வந்து வந்துருந்து, ப்ரைஸ் ட்ராப் ஆயிருந்தது. ஸோ அந்த டைம்ல நீங்க வேணும் அப்படின்னா பிக் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி அவ்வளோ அழகா இருந்தது. சேம் இதே பேட்டர்ன்ல ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க ஒயிட்டா எடுக்கணும்னு கிடையாது. பட் இந்த சாரிக்கு இது சுத்தமா மேட்ச் ஆகல. பட் இருந்தாலும் நான் இன்னொரு சாரி எடுத்திருந்தேன், காட்டன் ஹேண்ட்லூம் சாரி, அதுக்கு இது சூப்பரா வந்து மேட்ச் ஆயிருந்தது. அதுவும் நெக்ஸ்ட் காட்டுறேன். இந்த பேபி பிங்க் கலர் சாரி வந்துட்டு ஒர்த் ஃபார் மணினே வந்து சொல்லுவேன். ஓகேங்க, வேணும் அப்படின்னா நீங்க பை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சாரி வந்து
பியூர் ஹேண்ட்லூம் சாரீ. எனக்கு இந்த ஹால்லயே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ அப்படின்னு இந்த ஒயிட் கலர் சாரின்னு சொல்லுவேன். எதுக்கு ஒயிட் அப்படிங்கிற மாதிரி கூட ஹஸ்பண்ட் கேட்டாரு. எனக்கு இல்லை, அம்மாவுக்கு எடுத்திருந்தது தான். பட் அம்மா கிட்ட ஒயிட் சாரீ இல்லை, வேணும் காட்டன்ல அப்படின்னாங்க. ஸோ அதனால வந்து எடுத்திருந்தேன். ஸோ இந்த சாரியோட ஹைலைட்டிங்கே இதோட பார்டரும் இந்த டெசல்ஸ் ஒர்க்கும் தான். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு சூப்பர் குவாலிட்டி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு குவாலிட்டியில வரும்னு. முந்தி போர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் முந்தி போர்ஷன். சேம் இதே ஹேண்ட்லூம் சாரீஸ்ல முந்திஸ்லயும் இந்த கீழே இருக்கு இல்லைங்களா எம்ப்ராய்டரி, இந்த எம்ப்ராய்டரி வந்து முந்திலையும் இருக்க மாதிரி மாடல்ஸும் வந்து இருக்கு. முந்திலையும் சேம் இதே எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் இருக்க மாதிரி மாடல்ஸும் இருக்கு. நீங்க அது கூட பிக் பண்ணலாம். ஹேண்ட்லூம் சாரீஸ்ல ஏகப்பட்ட கலர் கலெக்ஷன்ஸும் மீஷோல இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து ஸ்பெஷலி இந்த சாரியோட கிளாத் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. காட்டன் சாரீஸ் வந்து நம்ம ஷாப்ல காதி கிராஃப் கோஆப் டேக்ஸ் எல்லாம் போய் கேட்டோம் அப்படின்னா ஹை ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. குவாலிட்டி இதே சேம் இந்த அளவுக்கு ஹேண்ட்லூம் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கைத்தறி புடவையில எவ்வளோ குவாலிட்டி இருக்குமோ அதே அளவு குவாலிட்டி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியா இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு நான் டெஃபினட் பைன்னு சொல்லுவேன். இதுல நான் கலர்ஸும் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பிக் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகேங்களா? இந்த சாரீக்கு மேட்சிங்கா வந்துட்டு நான் ரெடிமேட் பிளவுஸ் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ இதுதான். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் கிடையாது, லைக்ரா மெட்டீரியல் எடுத்திருந்தேன். இதோட குவாலிட்டி சொல்லணும் அப்படின்னா 10 out of 20 அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்தது இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு 34 சைஸ் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ சேம் இதில் இருக்கக்கூடிய ரெட் கலர் கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் மேட்சிங்காக இருக்கும் நம்ம வேர் பண்ணும்போது. நம்ம வந்து கிரேப் சாரீஸ், பட்டு புடவைக்கு, தென் காட்டன் சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து மேட்ச் பண்ணி போடலாம். சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 34 சைஸ். ஃபிட்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணோம் அப்படின்னாலும் கூட இந்த அளவுக்கு ஃபிட்டிங் வந்து இருக்காது. நம்ம ஒரு பிளவுஸ் எடுத்து அதுக்கு சார்ஜ் கொடுத்து தென் ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் 300 மேல ஆயிரும். பட் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்துனே வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? பிளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு பிரின்சஸ் கட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக் நல்லா லோ லெக்கா இருக்கு. ஃபிட்டிங் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. அம்மாக்காக தான் எடுத்திருந்தேன், பட் எனக்கும் சைஸ் கரெக்டா இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகா இருந்தது. நீங்க வந்து வீக்லி 2 times 3 times ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கீங்க, சாரீ வேர் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம கடையில போய் பிளவுஸ் பீசஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்குறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் பிளவுசஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அஃபோர்டபுள் பிரைஸ் தான். கண்டிப்பா வந்து பிக் பண்ணுங்க. இந்த மாதிரி கிளாத்ஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு காட்டன் பலீன் கிளாத் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி வியர் பண்ணோம் அப்படின்னா எரிச்சல் ஆகும், ஸ்வெட் ஆகுங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ரொம்ப சூப்பரா இருந்தது. வெளியே வந்து இப்போ நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லைங்களா ஷர்ட்ஸ் எல்லாம், பாப்கார்ன் ஷர்ட்ஸ், ஸோ அந்த மாடல்ல வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ வேல்யூ ஃபார் மணி, டெஃபினட்டா பை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெடிமேட் பிளவுஸ் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கிரே கலர், சேம் பிரின்சஸ் கட் தான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். பேக் சைடு வந்து ரவுண்ட் நெக், பைப்பிங் டிசைன் வந்து ரொம்ப அழகா மைன்யூட்டா வந்து நம்மளுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், அழகா இருந்தது. ஸோ இந்த பிளவுஸும் வந்து 34 தான். இந்த ரெட் பிளவுஸ் சைஸ் பார்த்துக்கோங்க. இது நான் ஒரு ஹைலைட்டிங் சொல்றேன், இதுவும் 34 தான். ஒரு சைஸ் உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்சஸ் தெரியும். எனக்கும் அதுதான் ஒரு பெரிய டவுட்டா இருந்தது. 34 தான், பட் இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்க மாதிரி இருக்கேன்னு ஃபீல் ஆச்சு. அம்மா வேர் பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா இது வந்து அந்த பிளவுஸோட ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள் ஆச்சு, ரொம்ப வந்து நம்மளுக்கு லைட் வெயிட்டா வந்து இருந்தது. ஸோ அதனால அவ்வளோ சூப்பரா இருந்தது. இந்த ரெடிமேட் பிளவுசஸ் எல்லாமே பேக் சைடு இறக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியா இருந்தது. அதுதான் வந்து ஹைலைட்னே வந்து நம்மளுக்கு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின்னோட ஸ்கின்னா வந்து மெர்ஜ் ஆயிக்குது. ஒரு 10 பிளவுஸ் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா சாரீஸ்க்கும் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதுவும் வேல்யூ ஃபார் மணி தான். நீங்க லைக்ரா பிளவுசஸ்ல எந்த டிசைன்ஸ் வேணாலும் மீஷோல பிக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இதே சேம் குவாலிட்டியில தான் வந்து ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளவுஸ் லாஸ்ட் பிளவுஸோட வந்து மீஷோவோட ஹால் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ மீஷோஸ்ல சண்டேஸ்ல போடக்கூடிய மெகா பிளாக் போஸ்டர் சேல்ஸ், அதுக்கப்புறம் வீக் டேஸ்லயும் வந்துட்டு சம் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸ்ல வந்து நிறைய சேல்ஸ் போடுவாங்க. அந்த டைம் பார்த்து வந்து நீங்க பிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ட்ராப்பா இருக்கும்.
தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எம்ப்ராய்டரி பிளவுஸ் வந்து நான் 250 சம்திங் ஏதோ பிக் பண்ணியிருந்தேன். ஆனால் அது பிக் பண்ணி எனக்கு டெலிவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 160K வந்து எனக்கு காட்டுச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் இதில் எம்ப்ராய்டரி இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து வச்சுருந்துருப்பேன். இந்த கேட்லாக் எம்ப்ராய்டரி இருந்தது மீஷோவில் இருந்த கேட்லாகில். எனக்கு ரிசீவ் ஆனதில் எம்ப்ராய்டரி வந்து இல்லை. ஸோ அதனால் ரிட்டர்ன் பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனையில் இருக்கேன். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஸோ எல்லா ரெடிமேட் ப்ளவுசஸ்லேயுமே வந்துட்டு பிரின்சஸ் கட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபிட்டிங்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. காட்டன் சாரீஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்பிங் ஹால் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.